வணக்கம். வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு மாதம் கால இடைவெளிக்கு பிறகு நம்ம வந்து மீண்டும் நிகழ்ச்சியில வந்து ஆரம்பிச்சிருக்கோம். அதுல வந்து முதல் நிகழ்ச்சியா இன்னைக்கு ஆளுநாள் சினிமான்ற நிகழ்ச்சியில உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம அரசியலும் சார்ந்து நிகழ்ச்சியில வந்து தொடர்ந்து வழங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இன்னைக்கு முதல் நிகழ்ச்சியா வந்து ஆளுநாள் சினிமா நிகழ்ச்சியில நம்ம தொடங்க போறோம். அதுல வருகை புரிஞ்சிருக்கிற திரு லோகேஷ் மற்றும் தம்பி கேசவ பிரசாத் அவர்களை வந்து வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நம்ம சினிமா துறைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இழப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. இயக்குனர் இனியம் திரு பாரதிராஜ் அவர்களும் திரைக்கதை மன்னன் திரு பாக்யராஜ் அவர்களும் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்காங்க. திரு பாரதிராஜா அவர்களும் சரி, திரு பாக்யராஜ் அவர்களும் சரி, தமிழ் திரையுலகுக்கு மிகப்பெரிய ஒரு பங்காற்றியிருக்காங்க. திரு பாரதிராஜா அவர்கள் இயக்கிய 16 வயதிலே ஒரு படம் தான். அதாவது பாரதிராஜா வருகைக்கு முன், பாரதிராஜா வருகைக்கு பின் வெளிப்புற படப்பிடிப்பை வந்து முழுக்க படம் முழுவதும் வெளிப்புற படப்பிடிப்பை நடத்தி பெரிய சாதனை படைத்தார் திரு பாரதிராஜா அவர்கள். நம்ம இவரு லியோனி அவர்கள் பட்டிமன்ற நடுவர் இல்லையா, அவங்க வந்து அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பட்டிமன்றம் நடக்கும் போது புதிய பாடலா பழைய பாடலா அப்படின்னு சொல்லிட்டு பட்டிமன்ற டேப்ல வரணும் கேட்டுருப்போம் நம்ம. இப்ப அவங்க சொல்லும் போது வந்து அது 16 வயதுல தான் வந்து அதுல இருந்து தான் லிமிட் வச்சிருந்தாங்க. புதிய பாடலா பழைய பாடலா அப்படின்னா 16 வயதுல இருந்து அதுல இருந்து வந்து புதிய பாடலாகவும் அதுக்கு முன்னாடி வந்தது பழைய பாடலாகவும் வச்சுட்டு அப்படி பிரிச்சிருந்தாங்க. அப்படி வச்சு அந்த நிகழ்ச்சி வந்து ஆமா, உதாரணத்துக்காக சொல்றேன். இப்ப நீங்க லோகேஷ் திரைத்துறையில இருந்து நீங்க ஒரு இயக்குனரா வரதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்க. நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் வச்சுட்டு நிறைய இயக்குனர்களை நிறைய ப்ரொடியூசர்ஸ்ல வந்து மீட் பண்ணிட்டு இருக்கீங்க. திரு பாக்யராஜ் அவர்களும் சரி, திரு பாரதிராஜா அவர்களும் சரி, உங்களுடைய சினிமாவோட இதை வந்து எந்த அளவு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்காங்க, அதை பத்தி பகிர்ந்துக்கலாமா? ஆனா சொன்ன மாதிரி சினிமாவோட ஒரு ரியாலிட்டியான ஒரு சினிமாவோட வரலாறு வந்து எங்க துவங்குதுன்னா அது 16 வயது நிலையில இருந்துல தான் நம்ம யோசிக்க முடியும். ஏன்னா அங்க இருந்துதான் ஒரு வில்லனிசத்தையோ ஒரு ஹீரோயிசத்தையோ, ஹீரோனா வந்து அந்த புஜ பலத்தோட இருக்கணும், அவன் வந்து 10 பேர்த்த அடிக்கணும், அவன் வெள்ளை உருவம், 6 அடி உயரம், அகண்ட மார்பு, இந்த ஒரு கிரைட்டீரியாலாம் இல்லாம சப்பாட்னின்னு ஒருத்தவரை வச்சு அவருக்காக வருந்துறதும், அவரு ஒரே ஒரு ஆள் தான் அந்த படத்துல, அது ஸ்டண்டே ஒரே ஒரு சீன் தான், சொலுப்புன்னு ஒரு அற அறைவார், அதுக்கு ஆடியன்ஸ் கத்த விட்டாரு. ரியல் டைம் ஹீரோ யாரு? பாரதி ராஜா வந்து ஒரு சில இந்த இதுக்கு முன்னாடி இருந்த அந்த வரமுறையெல்லாம் உடைச்சிருக்காருன்னு சொல்லலாம். ஆமாயா, கண்டிப்பா கண்டிப்பா. அதான் நீங்க சொன்னதான், கிராமர் ஆஃப் த சினிமா ரூல் அவுட் பண்ணிட்டாரு மொத்தமா. அதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வில்லனை அந்த படத்துல வந்து வில்லனோட டயலாக வந்து ரசிக்கிற வகையிலும் ஒரு கடைசியில அதையே கமல் சொல்வாரு, இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்பாரு. அப்ப வந்து கவுண்டமணி ரிப்பீட் பண்ணுவாரு. இது அந்த ஒரு ஃபர்ஸ்ட் எது வந்து அப்பர் ஹேண்டா ஒரு டாமினன்ட் ஸ்ட்ரக்சர்ல இருக்குதோ அத திரைக்கதையின் போக்குலயே அதை உடைச்சு நம்ம கற்பனைகளையும் நம்ம பிலீஃப் சிஸ்டத்தை வந்து சுக்குநூறாக்கி அப்படியே மாத்தி காமிச்சுவார். அதேதான் அந்த ஹீரோயின் மேல வந்து துவக்கத்துல வந்து நம்ம ரொம்ப கவரப்படுவோம், அப்புறம் வெறுப்படைவோம், அப்புறம் அவங்க மேலே நிகழ்ச்சி அடைவோம். அந்த அந்த கிராஃப் ஆஃப் த கேரக்டர் ஆர்ட்னு சொல்லுவாங்கல்ல, கேரக்டரோட ஏற்றத்தாழ்வுகள், குணமாற்றம், மனமாற்றம். அண்ணன் சொல்லக்குள்ள கூட திரைக்கதை மன்னன்னு சொன்னக்குள்ள எனக்கு என்ன அப்ப அண்ணன் சொல்லிட்டு இருக்கும்போது மைண்ட்ல என்ன ஓடிச்சுன்னா, இன்னைக்கு வந்து தடிக்கு விழுந்தா பிலிம் இன்ஸ்டியூட் இருக்கு. அதாவது பிலிம் இது இது விஸ்காம் 3 months கோர்ஸ், 6 months கோர்ஸ், அதெல்லாம் அன்னைக்கெல்லாம் வந்து குருகுல கல்விதான். சொல்ல போனா பாரதிராஜான்ற ஒரு பட்டறைனா ஸ்கூல் ஆஃப் எஜுகேஷன் வந்து பாரதிராஜா ஸ்கூல் ஆஃப் எஜுகேஷன் தான். இப்ப அங்க இருந்து வந்த கிளைகள் பார்த்தோம்னா சிலபஸ் தான் கொடுத்துட்டு போயிருக்காங்க. நம்மளுக்கு டெக்னிக்ஸா எனக்கு பார்க்க தோணல. அதுதான் நான் நினைக்கிறேன். பாரதிராஜா சார் வந்து நான் ஒரு விஷயத்த, பாரதி ராஜா அப்படின்ற அந்த ஒரு மரத்துல இருந்து வந்த வேர்கள் தான் பாண்டியராஜ், பாக்கியராஜ், அப்புறம் வந்து பார்த்திபன், இன்னும் பல இயக்குனர்கள்
மணிவண்ணன் விட்டுட்டீங்களா இயக்குனர் மணிவண்ணன்? தலைவர் ஆமா, அவரெல்லாம் முரட்டுத்தனால மிகப்பெரிய ஒரு இயக்குனர் அவரு. அவருடைய படம் தான் வந்து அவருடைய கதை தான் வந்து ஒரு நடிகர் நவரச நாயகன் கார்த்திக் அறிமுகமான என்ன போடாது ராதிகாவும் அலைகள் ஓவியதுலையா அலைகள் ஓவியதில்லை. மணிவனுடைய கதை தான் வந்து பாரதிராஜா வந்து பண்ணார். அப்படி கதை வந்து மணிவண்ணனோடது, இயக்கம் வந்து பாரதிராஜா. ஆமா ஆமா ஆமா. ஓகே, அதுதான் தலைவா நான் இப்ப சொல்ல வந்ததே அதுதான். இப்ப அண்ணன் சொன்ன சரியான ஒரு ஸ்ட்ரைக் பாயிண்ட் எனக்கு கொடுத்திருக்காரு. என்னன்னா இப்போ டில் நவ் இல்ல ஆமா டில் நவ் எடுத்துக்கலாம். ஒரு இயக்குனருக்குன்னு வந்து ஒரு மண்டகானம் இருக்கும். என்னன்னா என்னோட வழித்தோன்றவர்கள் வந்து எனக்கு கீழே தான் இருக்கணும். அவங்க வந்து நீங்க பாருங்களேன், பெரிய பெரிய டைரக்டர்ஸோட ஜூனியர்ஸ் இது இப்ப சங்கருக்கு எவ்வளவு அசிஸ்டன்ஸ் இருக்காங்க. யாரு ஃபேமா இருக்கா? விரல் நீட்டி சொல்லிடலாம். மைட் பி அதான் சொல்ல விரல் நீட்டு எண்ணி சொல்லிடலாம். மணிரத்னத்திட்ட அது கூட சொல்ல முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி சுரேஷ் கிருஷ்ணான்னு ஒருத்தர் இருந்தாரு. மெயினி எவ்வளவு பேர், ஏஆர் முருகதாஸ் இருக்கிறாரு. எவ்வளவு பேரோட இயக்குநர்களோட ஜூனியர்ஸ் இன்னைக்கு யானை பாலாசரோட அசிஸ்டன்ஸ் யாரும் இல்லை. ஆனா இப்ப அண்ணன் சொன்ன மாதிரிதான் எவ்வளவு பேர் பாரதிராஜா. ஏன்னா அவர் வந்து அத ஒரு கிரியேட்டிவ் ஆர்ட்டா பார்த்தாரு. அந்த ஆர்ட், இந்த கிரியேட்டிவ் ஆர்ட் வந்து ஒரு கூட்டத்துவம், ஒரு கொலாபரேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் ஒர்க்கிங் தான் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. போட்டு மெனக்கிட்டு எல்லாமே நான் தான், லைட் பிடித்தது பாரதிராஜா, ட்ராக் அண்ட் ட்ரால் இழுத்தது பாரதிராஜா, அப்படி இல்ல அவர். இப்போ அவரோட 2வது படமே பாக்யராஜ் சார் தான் ஸ்கிரீன்ல எழுதுறாரு. பாருங்களேன், இப்ப அண்ணன் சொல்றதா எனக்கு இன்னும் ஷாக்கா இருக்கு. மணிவண்ணன் ஒரு ஸ்கிரீன்ல எழுதுறாரு பாருங்க. கொஞ்சம் கூட ஈகோவே இல்லாம என் ரோல் நான் டிரெக்டர், நான் டிரெக்ட் பண்றேன். 16 வயதுல வந்து அவருடைய கதை மயில் அப்படிங்கிற இதுல வந்து பேர் வந்து மாற்றம் பண்ணிருக்காங்க. அது மாதிரி சிகப்பு வந்து பாரதிராஜாவுடைய கதை. பாக்கி எல்லா படங்கள் எல்லா இதுமே வந்து வெளியில இருந்து அவர் வந்து எடுத்து பண்ணிருக்காரு. கொஞ்சம் கூட இது இல்லாம நினைச்சா காப்பி நான் என்னுடைய கதைன்னு சொல்லிருக்கலாம். என் கதை நான் மாத்திக்கிறேன்னு சொல்லிருப்பேன். இன்னைக்கு வரைக்கும் எல்லா தற்கொலைகளும் அதை பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. தன்னுடைய கதை மட்டும் இல்லாம வெளியில இருந்து கதையை வந்து திரு பாரதிராஜா அவர்கள் வந்து பயன்படுத்தினார். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நாடோடி தமிழ்ல ஒரு படம், அது அத்தி அது வாத்து கூட்டம் படம், பாட்டு போனா வேற லெவல இருக்கும். அந்த படம் பாட்டுக்குள்ள அதுல படம் கதை யாருன்னு கேட்டீங்கன்னா இளையராஜா. இந்த படத்தோட கதை அந்த நீங்க படத்துல கதை இளையராஜான்னு வரும். இளையராஜாவோட ஒரு ட்ரூ ஆர்ட்மேன்ஷிப். ஏன்னா எவ்வளவு பெரிய விஷயம். ஏன்னா என்னால இப்ப ஒரு மிடில் சினிமா இருக்குல்ல வந்து இல்லண்ணா, சூப்பரான இன்ஃபர்மேஷன். கதை வந்து இளையராஜன் தான் வரும். பாட்டுகள்லாம் வந்து வேற லெவல் பாட்டு. அந்த ஹிட்ஸ் அந்த பாட்டு போட்டுக்கிட்டீங்கன்னா அவங்க எல்லாமே முத்துமுத்தா இருக்கும். அள்ளி குடிக்கலாம் அப்படி இருக்கும். மணிவண்ணன் சார் பேசிட்டு இருந்தாங்களா, அவரு வந்து முதல்ல வந்து அறிமுகப்படுத்தினதே அவர் தான் நடிகரா. குடிப்பழக்கத்துக்கு ரஜினிக்கு வில்லனா வந்து ஃபர்ஸ்ட் டைமா வந்து மணிவண்ணன் அறிமுகம் பாருங்களேன். இப்படிதான் ஒரு மணிவண்ணன் மிகப்பெரிய பண்ணாரு சினிமா, தமிழ் சினிமாவோட பெரிய பிளே பண்ணாரு. அவர் இல்லாத சினிமாவே இல்லாம இருந்துச்சு ஒரு நேரத்துல. 90s படம் எல்லா படமும் ஏதோ ஒரு கேரக்டர் வந்துருவாரு. அவங்க வர பிரேம அவர் நீங்க சொன்ன அவருக்கு கால்ஷீட்டே கிடைச்சான அப்படி இருக்குமான. இப்ப வந்து யோகி பாபு இருக்காருல்ல, வேணாம் இந்த ஸ்டேஜுக்கு இல்ல சொல்ல அந்த கால்ஷீட் சொல்ல வர. அதெல்லாம் மணிவண்ணனுக்கு வந்து டப்பிங் வாய்ஸ் கொடுத்தது பாரதிராஜா. இல்ல அதானே மணிவண்ணன் பத்தி பேச ஒண்ணு சொல்லணும். இவங்க மணிவண்ணன்ல வந்து அப்ப 90s வந்து அவங்க சத்யராஜ், இந்த அமைதி படை, அந்த ஒரு படம்லாம் அந்த காமெடி சீன்ஸ் எல்லாம் நல்லா ஒண்ணு பேசப்பட்டுச்சு. ஆமா ஆமா ஆமா. அப்புறம் நம்ம திரைக்கதை மன்னன் திரு பாக்யராஜ் அவர்களை பத்தி கொஞ்சம் சொல்லலாம். கண்டிப்பா பாக்யராஜ் சார் வந்து நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்குன்னா, இன்னொன்னு செகண்ட் அவர் வந்து ஒரு எங்க இருந்து துவங்கலான்னு நான் சொல்றேன். இதுவும் எனக்கு எப்படி ஸ்டேக்காச்சுன்னா, அண்ணன் திரைக்கதை மன்னன்னு சொல்லும் பொழுது என்ன அடி வாங்குச்சுன்னா, பேங்க் ராபரி வச்சு ஒரு பேப்பர் ஸ்கிரீன் பிளே பண்ணியிருப்பாரு. அது வந்து பல படைப்புகள். ஆமா,
அல்டிமேட். இன்னைக்குதான் வந்து காமெடியன் மாஸ்க் போட்டு இந்த சினாரியோ எல்லாம் பாக்குறோம் ஹாலிவுட். ஆனா அவரு அவ்வளவு பெர்ஃபெக்ஷனிஸ்ட். அதுதான் ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லா லூஸ் எண்டையுமே பிளேல எழுதிடுவார். நீ அது எப்படி அவன் அங்க வரமாட்டானா அப்படின்ற கேள்வியை உனக்குள்ளேயே வர வச்சு, அது இல்லாம அவரு தேர்டா ஒரு பதில சொல்லுவார். நீ எதிர்பார்த்ததும் கிடையாது, ஆனா உன்னை எதிர்பார்க்க வைப்பேன், ஆனா அதுவும் இல்ல பதிலு அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, எல்லா பிளேலயும் இருக்கும். அவரோட எல்லா ஸ்கிரீன் பிளேஸ்லயும் இருக்கும். இன்னொரு படத்துல வந்து ஒரு இதுல வந்து ஒரு ஒரு ரகர்டான ஒரு போலீஸா இருப்பாரு. அப்புறம் இன்னும் அவரே டபுள் ரோலா வந்து ஒரு காமெடியான கான்ஸ்டபிளாவும் இருப்பாரு. ரெண்டு பிளேயும். அதுல இன்னொன்னு நான் சொல்றது என்னன்னா, இப்ப பாரதிராஜா சார் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நாட் ஓன்லி ஸ்கிரீன் பிளே மேட்டர்ஸ், மேக்கிங் மேட்டர்ஸ். பாரதிராஜா சாரோட மேக்கிங் தான் மேட்டர். யாரு வேணா, நீ கல்லு இலைய கூட ஸ்கிரீன் பிளே பண்ணவே, ஆனா நான் அதை வந்து அதை எமோட் பண்ண வைப்பேன், என் மேக்கிங்ல நான் அதை செய்ய வைப்பேன்ற கான்பிடன்ட் உள்ளவர். ஆனா அப்படியே தலைவரை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவர் படத்துல யார் ஹீரோனா, நீ வந்து ஒரு கல்ல கூட ஹீரோவா போடு, அவனுக்கு கைத்தட்ட வைப்பேன் ஸ்கிரீன் பிளே எழுதக்கூடியவர். அதை நிரூபிச்சவர் வந்து தலைவர் தான். அதுக்கும் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எக்ஸாம்பிள்ல ஒரு கூற்று மக்கள் மத்தியில அப்ப பரவாயில்ல பேசப்பட்ட ஒண்ணு. எப்படி சப்பானி சொல்லுங்க சொல்லுங்க. இப்ப நம்ம நீங்க சொன்னீங்க இந்த ருத்ரான்னு ஒரு படம், அதுல வந்துதான் அந்த ஜோக்கர் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு பேங்க்ல போய், அதேதான் அதுதான் ஓப்பனிங்கா ஜோக்கரா உள்ள பேங்க்ல ஒருத்தர் நுழைவாள அந்த கதை. அது அந்த சீன்லாம் வந்து இப்பதான் அந்த மணி ஹைஸ்ட் அப்படிங்கிறாங்க, அப்பயே அந்த ஒரு மாதிரியான கேரக்டர் வந்து ஷேர் பண்ணி. அதுதான் சொல்ல வந்தேன். இன்னைக்குதான் அந்த மாஸ்க் கிஸ்க் போட்டுட்டு ஒரு சினாரியோ கிரியேட் பண்றாங்கல்ல, அப்பவே அது வந்து ஏன்னா அவர் நிறைய கேஸ் ஸ்டடி பண்றவரியா. அத அந்த இப்ப இது சொல்லணும்னு எனக்கு ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. என்னன்னா டிஸ்கஷன் டேபிள் எப்படி இருக்கும்னா, இப்ப பொதுவா போய் வேற வேற டைரக்டர்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த டைம்ல பிவாஸ் எல்லாம் இருந்தாரு. ஏன்னா பிவாஸ் எல்லாம் அந்த டைம்ல உள்ளவங்க. அந்த டைம் ஆமா, இப்ப அவங்களோட டிஸ்கஷன் டேபிள் அப்படி இருக்கும்னா ரொம்ப கராரா இருக்கும். ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் செகண்ட் அசிஸ்டன்ட் அசோசியேட் தான் பேசணும், மத்தவெல்லாம் டீ காஃபி எடுத்து கொடுக்கணும், சொல்றத வந்து மறக்காம எழுதி வச்சிடணும், திருப்பி அந்த சீனை சொல்லுன்னு சொன்னா சொல்லணும், அவ்வளவுதான். அதை தவிர நீ ஏதாவது பேசினா ரூம் விட்டு வெளியே போயிடுவேன். இப்படி இருந்த கட்டத்துல ஃபிஃப்த் அசிஸ்டன்ட் சிக்ஸ்த் அசிஸ்டன்ட் வரைக்கும் உள்ள இருப்பாங்க. ஆளாளுக்கு வேலை பார்த்துட்டு செஞ்சுட்டு இருப்பாங்களா. இவர் வந்து ஒரு சீனை சொல்லிட்டு சீனி தான் இவன் இப்படி வரணும், எப்படி வருவான் அப்படின்ட்டு போயிடுவாராம். ஆளாளுக்கு பூந்து முத்த எடுத்துட்டு வருவாங்களாம், வந்து கதை சொல்லுவாங்களாம், ஆனா இங்க வரணும் இப்படி வராங்கண்ணே, இப்படி ஆயிடுச்சு, சூப்பர்யா. இந்த அடுத்து இன்னொரு ஒரு சீன் சொல்லுவான். எல்லா சீனையும் கேட்டுட்டு சரி நான் ஒண்ணு சொல்றேன் அதை எப்படி இருக்குன்னு சொல்லுவேன்னு ஒரு பிளேஸ் சொல்லுவாராம். எல்லாமே வியந்துருவாங்களாம். இதுதானே நல்லா இருக்கு. எப்படி ஒரு அசிஸ்டன்ட் வந்து ஸ்கூலிங் பண்றாரு பாருங்களேன். இதுதான் வேலையும் கத்து கொடுத்தோம், வாங்கி கிடைச்சதுன்னா வச்சுக்கலாம். நானும் சொல்றேன் அதை எப்படி இருக்கு பாருங்க. இதுதானே ஒரு ட்ரூ கிராஃப்ட்மேன்ஷிப். இது வந்து அந்த அந்த பட்டறையில இருந்து வர்றவங்க எல்லாத்திட்டையுமே இது நம்ம பார்க்க முடியும். அப்படி அது வந்து நான் வியப்பா பாக்குறேன். அவர் அதே பாருங்க, இப்ப பாரதிராஜா சார் அவங்களோட காம்பினேஷனை பாருங்களேன். என்னதான் அவங்க வந்து ஒரு சிறந்த கலைஞர்களா தமிழ் சினிமா அறியப்பட்டாலும், ஒரு சிறந்த கலைஞனா, ஒரு சிறந்த ஒரு கிராஃப்ட்மேன்ஷிப் உள்ளவனா, உனக்கிட்ட திரைக்கதை சிறப்பா இருக்கு, உன்னைய என்கிட்ட இயக்கம் சரியா இருக்கு, அப்ப இது இணைஞ்சு செயல்படும், உன்னைய வச்சு நான் படம் எடுக்கிறேன், இதெல்லாம் முடியுமா? ஒரு படத்துல பாருங்க, இவங்களுக்கு நிஜ வாழ்க்கையில என்ன நடந்ததோ, எப்படி வந்து பாரதிராஜா எப்படி இருந்திருப்பாரோ, பாக்கியராஜ் என்னவா இருந்தாரோ அதை வந்து ஒரு படைப்பிலே காமிச்சிருவாரு. அந்த சீன் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ராதிகா மேம் வந்து டிராமா ஆர்டிஸ்டா இருப்பாங்க, இவர் வந்து கிராமத்துல வந்து ஒரு 4-5 தங்கச்சிங்களோட இருப்பாரு. அவர் வந்து நகரத்துக்கு எப்படி வந்து ஒரு நடிகனா வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இங்க வந்ததும், இவர் வந்து அந்த சீன் அடிச்சு காமிப்பாரு. பாத்தீங்கன்னா வந்து அவ வந்து ப்ரொடக்ஷன் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பா. வந்து சாப்பிடு அப்படின்னா, என்னடி எவ்வளவு முக்கியமான சீனு, சார் எப்படி சொல்றாரு, அவன் ஒழுங்காக நடிக்க மாட்டேங்கிறான், நான் இருந்தா எப்படி நடிச்சிருப்பேன் தெரியுமா, நீ வா எந்திரிச்சு வந்து நில்லு அப்படின்னு சொல்லி அதை இப்படி நடிச்சிட்டு இருப்பாரு. பார்த்தா அப்பதான் வந்து நம்மாலு பாரதிராஜா சார் பார்த்திருப்பாரு. சார் அப்ப வந்து ஒரு டைலாக் சொல்லுவாரு, ஏய் இந்த படத்துக்கு டைலாக் ரைட்டரும் நீ தான், ஹீரோவும் நீ தான். நிஜமாவே அந்த படத்துல அவரு தான் ஹீரோ. இது வந்து இதுதான் ஐகானிக் சொல்ல போனா.
இதுதான் ட்ரேட்மார்க். இதான் மைல்ஸ்டோன். ஒரு டைரக்டர் தன்னோட ஜூனியரை எப்படி ரிசீவ் பண்ணணும், எப்படி வந்து பிரசன்ட் பண்ணணும் மக்களுக்கு அப்படின்றதுக்கு இவங்கதான் ஐகான். அதே படத்துல நம்ம பேசினோம் இப்ப அதே படத்துலதான் பார்த்திபன் அவரும் நடிச்சிருப்பாரு. தாவணி கனவுகள்ன்ற படம் பாருங்களேன். லெஜெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு படத்துல இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்க சேர்ந்து நடிக்கிறாங்க, இவங்க சேர்ந்து நடிக்கிறாங்க. இவங்க எல்லாமே அடுத்த கட்டத்துல இருந்து சினிமாவை ரூல் பண்ணவங்க இவங்க எல்லாமே. அந்த வரிசையில ஒரு திரு பாண்டியராஜன், இயக்குனர் பாண்டியராஜன் படம் இயக்கும் போது அவர் 21 வயசுல படம் இயக்கிக்கிறாரு. ஆமாண்ணே ஆமாண்ணே. அதெல்லாம் வந்து 20 வயசுல வந்து தமிழ் சினிமால ஃபர்ஸ்ட் டைம். ஆமா ஆமா. இன்னைக்குமே 21 வயசுல படம் பண்றதுலாம் பெரிய விஷயம். அன்னைக்கு பண்ணிருக்கிறது வந்து அப்ப வந்து அவர் எப்ப போய் அஸ்டண்டா சேர்ந்திருக்கணும். ஏன்னா ஆமா, பாக்யராஜ் காலில் விழுந்து அழுது அந்த சான்ஸ் வாங்கி தொழிலை கத்துக்கிட்டு அந்த கிராஃப்ட கத்துக்கிட்டு ரைட்டிங் படம் கத்துக்கிட்டு படம் பண்ணாரு. அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா கன்னிராசி. பாண்டியராஜ் அவ்வளவு நல்லா இருக்கும். அடுத்த படமே நடிச்சிருப்பாப்ல. ஏன்னா அந்த ஸ்கூல்ல இதுதான். ஆமா, இதெல்லாம் பாருங்களேன். அண்ணன் இப்ப சொன்னதான் பாக்யராஜ் சார் வந்து ஒரு ட்ரெண்ட் செட் பண்றாரு பாருங்களேன். நான் ஹீரோவா நடிக்க முடியும்னு ஒரு அதான் இப்பெல்லாம் அதை வந்து ஒரு டேக்லைனா சொல்லுவாங்க, பாய் த நெக்ஸ்ட் டோர் அப்படின்னு சொல்லுவாங்க. தனுஷ்கால் தான் இது. ஆக்சுவலி ரியல் பாய் த நெக்ஸ்ட் டோர் யாருன்னா தலைவர் பாக்யராஜ் சாரும் பாண்டியராஜ் சாரும் தான். அந்த காலகட்டத்துல அப்படி இவங்க எல்லாம் சாமானியனா இவெல்லாம் ஹீரோ ஆக முடியுமானா இவங்க தான்டா ஹீரோ, இவங்கள தான்டா நீ இந்த இடமும் பாக்குற. கதவை திறந்தா வெளியில போனா கடைக்கு போனா இவங்கள தான் பாக்குறேன். ஆட் பண்ணிக்கிறேன் என்னன்னா, அவங்களோட கதாபாத்திரத்தை வந்து நம்ம உண்மையிலே வந்து ரியல் டைம்ல வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும், பொருத்தி பார்க்க முடியும். ஆமா, காமெடி வந்து சீரியஸ் பிசினஸ் சொல்லுவாங்க. ஆமா காமெடி வந்துரும். ஆமா, இயல்பா அன்பாத்துல இடிச்சா பாருங்க காரு இடிக்கலானே. ஆனா செம்ம மேட்டர். இங்க பாருங்கண்ணே, இப்ப நீங்க சொல்றீங்க பாத்தீங்களாண்ணே, உங்க மனசுல எத்தனை வருஷம் பதிஞ்சிருக்கலண்ணே. இத வந்து 5 ஸ்டார் விளம்பரத்திலயோ மென்டோஸ் விளம்பரத்திலயோன்னு பின்னர் காலகட்டத்துல நான் சின்ன வயசா வந்ததுக்கு அப்புறம் நியூ கேமராஸ்ல, நல்ல டிஜிட்டல் கேமராஸ்ல இது ஆடா எடுத்தாங்கண்ணே. குட்டிப்புல வந்து தம்பி காது இடிக்குதான்னு பாருன்னு, வாங்க 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 இப்ப இடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மென்டோஸ் சாப்பிட்டுட்டு போவான். மென்டோஸோ சம்திங் ஏதோ சாப்பிட்டுட்டு போவான். மென்டோஸ் சாப்பிடுங்க, கூலா யோசிங்க அப்படின்னு வானுங்க. இத பாருங்க சார், எவ்வளவு பெரிய விஷயம். பண்ண ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் யூஸ் ஆகுது, ரீடூ பண்றாங்க. இப்ப நம்ம வந்து பாண்டியராஜன் சாரையும் பாக்யராஜ் சாரையும் பேசிட்டு இருந்தோம் இல்லையா. பாண்டியராஜன் சார் வந்து பாக்யராஜ் அசிஸ்டன்ஸ் நமக்கு தெரியும். அப்போ பாண்டியராஜ் சார்ல அவருடைய ரியல் லைஃப் இன்சிடென்ட வந்து முந்தானி முடிச்சு அவரோட படத்துல வச்சிருப்பாரு. என்னன்னா, பாண்டியராஜன் சாருடைய அப்பா வந்து ஒரு நேரம் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதை வந்து ஸ்டேஜ்ல சொன்னாரு. அவருக்கு என்னன்னா, கர்ப்பிணி பெண் வந்து ட்ரெயின்ல திடீர் பிரசவம் ஏற்பட்டுருச்சான். அப்ப என்ன பண்ணிருக்காரு, பாண்டியராஜன் சாருடைய அப்பா வந்து தன்னுடைய வேட்டியை வந்து எடுத்து விட்டு பொம்பளை லேடிஸ் இருந்திருக்காங்க, அவங்கள்ட்ட கொடுத்து மறைவா ஹெல்ப் பண்ணிருக்காரு. ஹெல்ப் பண்ணிட்டு வெறும் அண்டையோட ரோட்ல நடந்து வந்தாராம். இந்த சீனை வந்து சொல்லும் போது ரொம்ப சங்கடப்பட்டு சொல்லியிருக்காப்ல, இந்த மாதிரி அப்பா இந்த மாதிரி பண்ணிட்டு வந்துட்டு அப்படின்னு பாண்டியராஜன் வந்து பாக்யராஜ் சொல்லியிருக்காங்க. இந்த சீனை ஞாபகம் வச்சிருந்தது அந்த படத்துல யூஸ் பண்ணிருப்பாரு. தன்னுடைய வீட்டை எடுத்து கொடுத்து அந்த மாதிரி சீனை வந்து பண்ணிருப்பாரு. லைஃப் ஈவெண்ட்ஸ எவ்வளவு சீனிக்கா பிரசன்ட் பண்ணிருக்காரு பாருங்க. இப்ப எவ்வளவு பெரிய விஷயம் அது. நல்ல ஒரு அட்டெம்ப்ட். அந்த படத்துல வந்து அதை வந்து பயன்படுத்தி இருப்பாரு. அதை வந்து ஸ்டேஜ்ல வந்து குரு சிஷ்யன் 2 பேரும் பேசிட்டு அந்த காட்சியை பார்க்கும்போது அவ்வளவு சுவாரஸ்யம். ஆமா, எவ்வளவு பெரிய விஷயம். அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருந்து இதெல்லாம் வெளியிலேயே சொல்லக்கூடாதுன்னு நினைச்ச ஒரு காட்சிய மக்களை ரசிக்க வச்சு அதை மேடையில ஏற்றிருக்காரு பாருங்களேன். அதுதானே ஒரு கலைஞனோட வேலையே. அந்த சீன் தான் வந்து இந்த ஹீரோயினுக்கு வந்து அவங்க மேல வந்து ஒரு பற்று ஏற்படக்கூடிய
attraction. அந்த சீன் தான் வந்து என்னால எப்படி பண்றான் அந்த ஆளு. இத பாண்டியராஜ் சாரே எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. ஏன்னா இதுதான் ஒரு ஸ்கிரீன் பிளேவோட இதுக்குதாங்க அவருக்கு பேர் வச்சிருக்காங்க, ஸ்கிரீன் பிளே பண்ணன்னு. அதாவது சம்பவங்கள் பூராமே அப்சர்வேஷன் தான் இருக்காது. நேரம் கிடைக்கும் போது அது தூக்கி அப்படியே அழகா தூக்கி வச்சாரு. விளையாட்டு போயிருக்காங்க, ஃபேமிலியோட டூர் வெக்கேஷன் எடுத்து போயிருக்காங்க. அப்போ ஈவினிங்ல வந்து வாங்க ஒரு படத்துக்கு போலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காங்க. போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கண்டு என்ன படம்னு தெரியாது நமக்கு. போய் பார்க்கும் போது என்ன இருக்கு, வெளிநாடு வந்துருக்கோம் படமா அப்படின்னு இல்லாம அவர் போயிருக்காரு. போய் படத்தை பார்த்திருக்காரு. ஒரு ப்ராஸ்டியூட் இதுக்காக போறாங்க. ஒரே நைட்ல தொடங்குற மாதிரியான ஒரு டிராவல். அதுல ஒரு சின்ன ஸ்பார்க் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஊர்ல ஒரு ராஜகுமாரின்னு ஒரு படம். மீனா நடிச்சிருப்பாங்க, பாக்யராஜ் சார் நடிச்சிருப்பாரு. அது அது பாத்தீங்கன்னா லட்சியமா வச்சிருப்பாங்க. அவன் ஒரு நைட்டு மட்டும் சம்திங் இருக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்குமா, அதுல அத ஸ்பார்க்கா வச்சு அந்த ஒரே ஊர்ல ஒரு ராஜகுமாரி படத்தை வந்து கிரியேட் பண்ணிருப்பாரு. இந்த படத்தை நம்ம எங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். பட் அவருக்கு இன்ஸ்பயர் ஆனது எங்கேயோ நாட்டுல ஏதோ ஒரு படம். ஆனா இதுக்கு அந்த கதைக்கு சம்மந்தமே இருக்காது. ஒரு ஸ்பார்க்கு ஒருத்த வந்து லட்சியமா வச்சிருக்கான், கட்டினா ஒரு ராஜகுமாரியா கட்டணும், அதுதான் தீம் நாட்டு. அது சொல்ல வரேன். இங்கெல்லாம் ஸ்பார்க் ஆகும் கதை. எத்தனை படம் வந்திருக்கும்ல இடையில. இப்ப வந்து சில படமே நமக்கு தெரியல. இன்னும் 50 வருஷம் கழிச்சு 16 பார்த்தாலும் அந்த அந்த இது அப்படி இருக்கும். கிளாசிக். ஏன்னா அது ஒரு சிம்மை. ஆமா, அதனாலதான் அப்புறம் கவுண்டமணி அறிமுகமாயிருப்பாரு பாருங்க. அப்புறம் வந்து குரு சிஷ்யன் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப். அதாவது இப்ப நம்ம இது எப்படி சொல்றதுன்னா, இப்ப அந்த காலகட்டங்கள்ல இல்ல குரு சிஷ்யன் அந்த ஒரு பாகுபாடெல்லாம் இல்லைன்னா அந்த ஆமா ஆமா. அதாவது குரு சிஷ்யன்னா அதான் பாருங்க, அவர் இறந்து 16ஆவது நாள் 17ஆவது நாள் இவர் இறக்குறாரு. அதுதானே இதான் ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு ஹேப்பனிங். அது அப்படிதான் எடுத்துக்க முடியும். நம்மளுடைய ஒரு ரசிகரா அந்த அந்த ஒரு இதை நம்ம எடுத்துக்க முடியும். 16ஆவது நாள்ல அவர் இறக்குறாருன்னா எப்படி ஒரு பாதிப்பு ஏற்படுத்திருப்பாரு அவர் பாரதிராஜா அவர்களுக்கு. கண்டிப்பா அதான் சொல்லுவாங்க குரு சிஷ்யன். அவரோட பேரே சொல்ல முடியாது. எங்க இயக்குனர் தான் சொல்லுவாரு. பாக்யராஜ் வந்து பாரதிராஜா ஒரு நாள் கூட பேர் சொல்லி சொன்னது கிடையாது. இத்தனைக்கு இவரே ஒரு பெரிய டைரக்டர் தான். இவர் அமிதாப் பச்சனை வச்செல்லாம் படம் எடுத்திருக்கிறாரு. அமிதாப் பச்சன் இன்னைக்கு வரைக்குமே டாப் 10ல வச்சிருக்க ஒரு படம். ஆனாலும் அவருக்கு வில்லா டைரக்டர். இல்ல இதுல ஒரு விஷயம் சொல்லணும். இப்போ நம்ம வந்து கத்துக்கிறதுக்கு பல சோர்சஸ் இருக்கு. நம்ம எங்கேயோ பார்த்து கத்துக்கிறோம். எல்லாமே டுட்டோரியல்ஸ் இருக்கு, அது இருக்கு, எல்லாமே வீடியோஸாவே இருக்கு. ஆனா அந்த காலகட்டத்துல வந்து இங்க வந்துதான் சினிமா கத்துட்டு இருக்காங்க. பார்த்து என்னடா தள்ளிட்டு ட்ரெயின் ட்ராக் எல்லாம் போட்டுருக்காங்க. என்னடா அதெல்லாம் இப்பதான் ட்ராலி இப்படிலாம் ஒண்ணுன்னா கத்துக்கிட்டு சினிமா வந்து தன்னுடைய மூலியமா வந்து ஜெயிச்சிருக்காங்க. இதுல ஒரு விஷயம் சொல்லணும். இப்ப டெக்னிக்கலா விஷயங்கள் வந்து கத்துக்கிட்டு கஷ்டப்பட்டு வந்து பெரிய பேர் எடுத்ததுதான் பெரிய விஷயம். பாக்யராஜ் சார் இறந்தப்ப நம்ம தமிழ் திரை உலகையும் தாண்டியும் நிறைய பேர் வந்து அவரோட இறப்புக்கு வந்து மெசேஜ் சொல்லியிருந்தாங்க சமூக ஊடகங்கள்ல. லொகேஷன் மாதிரி அமிதாப் பச்சனுக்கு மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுத்த படம் அவர் இயக்குன படம். அதானே. இப்ப இன்னொரு விஷயம் சேர்த்துக்கணும். ஒரு இன்டர்வியூலயோ இதுலயோ எடுக்கும் போது பாக்யராஜ் அவர்கள் வந்து டபுள் ஆக்ஷன் எடுத்தது கிடையாது. தெரியும் கேமராமேன வச்சு அதை அட்ஜஸ்ட் பண்ணி அந்த இதை வந்து பண்ணதை அவரே வந்து பதிவு சொல்லியிருக்காரு. அதானே. பாக்யராஜ் வந்து இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு அதுல. இந்த மாதிரி அவருக்கு வந்து இங்கிலீஷ் தான் தெரியுமா, இவருக்கு வந்து ஹிந்தி அந்த இங்கிலீஷ் மொழியே வந்து இல்லாம அப்படி இப்படி பேசியே நான் அந்த படத்தை முடிச்சேன்
அப்படின்னு வந்து அதுதான். சார் சொல்லியிருந்தாரு. இப்ப அத தொகுப்பா நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னு நான் பாக்குறேன்னா, அப்ப பாருங்களேன், அந்த இடத்துல ஹீரோ எதுனா பேப்பர் தான், ஸ்கிரீன் பிளே தான். அவர் அந்த இடத்துல அமிதாப் பச்சனா இருந்தாலும் ஆடியன்ஸ் கைத்தட்டி இருப்பான், வேற யாரா இருந்தாலும் அந்த இடத்துல கைத்தட்டி இருப்பான். அது வந்து அதுக்கு அவரே ப்ரூவ் பண்ணாரு. ஹின்ஸ் ப்ரூவ்டு மாதிரி. நீங்க வந்து கமல் கூட ஒரு சப்பானியா வேடம் போட்டார். அது அவரோட சிரமப்பட்டார், தன்னை சப்பானியா காட்டிக்க சிரமப்பட்டார். ஆனா பாக்யராஜ் சார் நிஜமாவே ஜோடாபுட்டி கண்ணாடி தான் போட்டிருந்தாரு. நிஜமாவே அவருக்கு முடி அடர்த்தி கம்மி. நிஜமாவே அவர் தெருல நடந்து போனா அவர் வந்து தம்பி ஓரமா போன்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் தான் அவரோட அப்பியரன்ஸ். ஆனா இந்த திரைக்கதை வந்து அவரை கைத்தட்ட வச்சுச்சு, அவருக்காக வருத்தப்பட வச்சுச்சு. அவரை வந்து தன்னை அறிமுகப்படுத்தக்குள்ள எப்படி தெரியுமாங்க, அவரோட கிராஃப் எப்படி தெரியுமா, கேரக்டர் கிராஃப் ஃபர்ஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் வந்து அவரை தன்னைத்தானே ஓட்டி ஆடியன்ஸை சிரிக்க வச்சிருவாரு. அடுத்து மைல்டா கிராஃப் ஏத்துவாரு. அப்படியே கிராஃப ஏத்தி அந்த மிடில் பிரேக், அந்த பிரேக் டைம்ல எல்லாம் என்ன ஆயிருந்தா, இவனுக்கு கிடைக்கலையா அது, என்ன அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு அடுத்த கொஞ்ச நேரத்துல அழுவ விட்டுருவாரு நம்ம அவருக்காக. அதுக்கப்புறம் அவர் செய்யற ஒவ்வொரு முகம் கைத்தட்டல் வரும், கிளைமேக்ஸ் வரையும் கைத்தட்ட வச்சிருவாரு. இது வந்து நிரூபிக்கப்பட்ட ஒரு ஸ்கிரீன் பிளே பேட்டர்ன். இவருக்குலாம் நான் அடிச்சே சொல்றேன், சாருக்குலாம் வந்து அந்த டைம்ல 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு கூட அவர் தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டிருக்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அதெல்லாம் தாண்டி பிலிம் வந்து தன்னோட ரத்தமும் சதையுமா உணர்வுகளால பின்னப்பட்ட ஒரு பேப்பர்ஸ் தான் அவர் நினைச்சதுனாலதான் நூல் படி இயக்குன படங்கள் மட்டுமல்ல, பல படங்களை வந்து தன்னுடைய சாதுர்த்தியத்தினால பல திரைக்கதைகளை வந்து மாற்றி அமைச்சு கொடுத்து பல வெற்றிகளை கொடுத்து மற்ற இயக்குநர்களுக்கும் சரி வந்து அங்கங்க சில குறைகள் இருக்கும். அதெல்லாம் வந்து வெட்டு வரும்போது வேற வேற கம்மி பண்ணிக்கோங்க, அதிகப்படுத்திக்கோங்க. ஆமா, இப்போ வந்து நீங்க தளபதியில கூட சொன்னாரு, இது கிளைமாக்ஸ் இப்படி வச்சிருக்கூடாது, வேற மாதிரி வச்சிருக்கணும் பேசியிருந்தாரு. அப்படியா? ரஜினி சார் பாத்தீங்கன்னா அந்த சீன்ல கிளைமேக்ஸ் நெருக்கும் போது வந்து தன்னை யாரும் வந்து அவரே சொல்லுவார், சொல்லிட்டு போயிருவார், நான் தான் அவங்க அண்ணன், 2 பேத்துக்கு ஒரே தாய் தான். இந்த சீனை வந்து இவரு சொல்லிட கூடாது, வேற ஒரு கேரக்டர் சொல்லும் போது இவர் கேட்டுட்டு அந்த அந்த உணர்வு வந்து அங்க ரிப்ளை பண்ணிருந்தா இன்னும் சரியா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. எனக்கு ஏத்துக்க முடியாது. ஆமா, கண்டிப்பா. நான் யாருன்னு நானே சொல்றதை விட இன்னொருத்தர் சொல்லுவாங்க காமெடி, யாரு சொல்ல வேண்டாம் அதை கேளுன்ற மாதிரி. அதே மாதிரி காமெடி ஒர்க் அவுட் ஆகாது. பாலராஜ் சார் வந்து ஒரு சீரியஸ் பிளே. சொல்லுங்க. அதுதான் அந்த தளபதி எவ்வளவு ஹிட், தளபதி ஹிட். ஆமா ஆமா. ஆனா அது ஹிட்ன்ற தாண்டி அண்ணன் சொன்னதுல இருந்து நான் ஒண்ணு நான் புரிஞ்சுக்கிறேன். அவர் வந்து படைப்பு ஹிட்டா இருக்கலாம், நிறைவா இல்லையா, எல்லாரும் நிறைய பேர் வந்து சாப்பிட்டு இருக்கலாம் உணவை, ஆனா இந்த எப்பா நல்ல சாப்பாடியா அப்படின்னு அதுதான் பண்ணிடுறேன் சார். என்ன சாங்ஸ் குறைய தெரியாது, அந்த இதுல ஒரு பயணம் சொன்னாங்க, மிகச்சரியான ஒரு பயணம். ஆமா ஆமா. அது என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா, விளக்க முடியுமா? என்ன அதுல தளபதி படம் பாத்தீங்கன்னா தம்பி? பாத்திருக்கேன். கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா ரஜினி வந்து பண்ண சொல்லிடுவாங்க, அவருதான் அவரோட அண்ணன் ரிவீல் பண்ணிடுவாரு. அது வந்து ரஜினியே சொல்லியிருக்க கூடாது, வேற யாராவது சொல்லியிருந்தாதான் அது இன்னும் எமோட் ஆயிருக்கும்னு பாக்யராஜ் சார் சொல்லியிருந்திருக்காரு. ரஜினி வந்து யார் நீ சொல்ல மாட்டியா, எனக்காக ஏதோ செஞ்சிருக்க போயிருக்க வந்திருக்க, நான் உனக்கு கொல்ல சொன்னேன், கொல்ற வேண்டியதானே, அதெல்லாம் உனக்கு பிரச்சனைன்னு கேட்கும் போது அப்ப வந்து சொல்லுவார், சூர்யா அவன் யார் தெரியுமா, என் கூட பிறந்தவன், என்ன பெத்தவன் அவனும் பெத்தா, அப்புறம் எப்படி சொல்றது, சொல்லு சூர்யா சொல்லு அப்படின்னு போறோம் சீனை. அந்த சீனை வந்து இவன் சொல்லி ரஜினி சார் சொல்லிட கூடாது, வேற ஒரு கேரக்டரா சொல்லி நமக்காக தன்னோட தம்பியை இது பண்ண பார்த்தாங்களா அப்படின்னா அந்த சீனை வேற பிளே பண்ணிருக்கலாங்க.
இன்னும் எமோஷன் இன்னும் நல்லா வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த சீனை வந்து இப்ப பாரதிராஜா அதாவது அந்த சீன் பாரதிராஜா வந்து அவர்கள் சொன்னது. அதாவது அந்த சீனை வந்து வேற ஒருத்தர் மூலமா சொன்னா இம்பாக்ட் இன்னும் அதிகமா இருக்கும். அதுக்காக வந்து அப்படி சொல்லிருக்காங்க. ஓகே ஓகே. இவ்வளவு யோசிச்சாரு, நீ ஏன் யோசிக்கல மணிரத்னம்? படம் ஃபுல்லா ஓகே ரைட்டு. அதுவே வந்து இந்த கர்ணன் படத்துடைய அந்த இதுதான் மேக்கிங் தான் அது. நம்ம சிவாஜி சார் நடிச்ச கர்ணன் படத்துல அந்த அதை ஒட்டின இதுதான் அது, ஒரு தகவல். ஆமா 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 ஆமா. சரி தம்பி, அப்புறம் சொல்லுங்க வேற என்ன தற்போதைய நிகழ்வுகள்? இப்ப தற்போதைய நிகழ்வுகள்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா வந்து இப்போ இந்த ஜனநாயகன் படம் வந்து ஜனவரி மாசம் 9ஆம் தேதி பொங்கல் அந்த ஹாலிடேஸ முன்னிட்டு ரிலீஸ் ஆகுற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இந்த பொலிட்டிக்கல், அப்புறம் இந்த சென்சார் போர்டுல இந்த இஷ்யூ, அதுல வந்து ஒரு சில காட்சிகள் வந்து மிலிட்ரி அப்புறம் வந்து இஸ்லாமியர்களை வந்து தாக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னதுதான். படம் ரிலீஸ் ஆகுதா இல்லையா அது மட்டும் சொல்லுங்க. கண்டிப்பா ரிலீஸ் ஆகுது. இந்த மாசம் 23ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது அப்படின்னு ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. ஆமா, சர்டிபிகேட் வந்து ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து சீக்கிரமே வரும்ண்ணே. சரி 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 சரி. அடுத்தபடியா என்ன படங்கள் வர இருக்கு? இந்த வாரம் வெளியான குஸ்தி, கட்டா குஸ்தி படம் பாத்தீங்களா? விமர்சனங்கள்லாம் நல்லபடியா வந்திருக்கு. ஆமா, விமர்சனங்களும் நல்லா வந்திருக்கு. ஆமா ஆமா, விமர்சனங்களும் நல்லா வந்திருக்கு. அதுல வந்து ஒரு சில ஆடியன்ஸ் எப்படின்னா, அது பார்த்தேன். அதாவது படம் ஃபுல்லா சீனை ஃபுல்லா பிரிச்சு பிரிச்சு வச்சுட்டாரு. படம் நல்லா இருக்க படத்தையே ஃபுல்லா பிரிச்சு வச்சிருக்காரு. ஆனா கடைசி வரைக்கும் படம் நல்லா இருக்குங்கிற வார்த்தை வரல, மனசு வரல. படம் நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்ல வேண்டியதுதானே. மனசுக்கு சீனா பிரிக்கிறாரு. இது நல்லா இருந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு, இது நல்லா இருந்துச்சு, மொத்த படத்தையும் சொல்லிட்டாரு. நான் பாத்தீங்கன்னா படம் ஓவராலா வந்து நல்லா இருக்குங்கிற வார்த்தையை சொல்லாம போனாரு. பட் படம் நல்லா இருக்குங்கிற ஒரு டாக் வந்து போயிட்டு இருக்கு. லோகேஷ் எனக்கு ஒரு கேள்வி, ஓடிடில ஏதாவது படங்கள் பாத்தீங்களா? லிங்கம் நல்ல படைப்பு, சீரியஸாவே படமாவே இருக்கா? வெப் சீரிஸ் இல்ல, வெப் சீரிஸ் படைப்பா நல்ல படைப்பான்னு சொன்னேன். ஃபுல் சீரிஸ் பாத்துட்டேன். 8 எபிசோடு, ஒரு 4.5 hours 5 hours எடுத்திருக்காங்க. வருஷம் எடுத்திருப்பாங்க போல. நல்லா இருக்கு. த்ரில்லர் இல்ல, கிரைம் த்ரில்லர் தான். கேங்ஸ்டர் மூவி, கேங்ஸ்டர் ரைவல்ரி, அதுதான் மொத்த படைப்பும். வழக்கமான கேங்ஸ்டர் படம் மாதிரி இல்லாம, வழக்கமான கேங்ஸ்டர் படம் தான். ஆனா கேங்ஸ்டர் படத்திலேயே ஒரு சப்டெக்ஸ்டா ஒரு நல்ல கதை கோர்ப்பு இருக்கு அதுல. அப்படி எடுத்துக்க முடியும். அரசியல் ரீதியா அது வந்து வெதர் இட் இஸ் பொலிட்டிக்கலி ரைட் ஆர் நாட் அப்படின்றதுக்குள்ள அதை பார்க்க முடியாது. அந்த தனி நபரா தன்னோட நியாயங்களை எடுத்து சொல்ற விதமாகவும், ஒரு சமூகத்துக்கு இடையில இப்ப வந்து தூத்துக்குடி பெல்ட்ல ஒரு குறிப்பிட்ட சமூக பின்னணி இருப்பாங்க. அந்த சமூக பின்னணி அது மாற்று சமூகத்து கூட நடக்கிற சின்ன உரசல்களும், அதுக்கப்புறம் உள் சமூகத்துக்குள்ளே எப்படி துரோகங்கள் இழைக்கப்படுது அப்படின்றதான் அண்டர்லைங் ஸ்டோரி. அதுக்குள்ள நிறைய காதல், புதிய அனுபவங்கள், நிறைய ஷேட்ஸ் ஆஃப் த கேரக்டர். ஒவ்வொரு கேரக்டர்ல வந்து ஒவ்வொரு, ஏன்னா முன்னாடி சினிமான்னு பாத்துக்கிட்டோம்னா உச்சகட்டமா ஒரு 10 கேரக்டருக்குள்ள வந்து கதை சுரண்டுரும். 10 கேரக்டர் டீடைல் பண்ணலாம். இந்த மாதிரி சீரீஸ்ல என்ன ஆகி போயிடுதுன்னா, அது இன்னும் விரிவு அடையுது. ஒரு 20-25 கேரக்டர்ஸ் மாதிரி ஆயிடுதுன்னும் போது அத்தனை கேரக்டருக்கும் தனித்துவமான அடையாளங்கள், ஆமா நேரம் இருக்கு, விளக்குறதுக்கு நிறைய நேரம் இருக்கு. அந்த கேரக்டருக்குள்ள போய் அந்த கேரக்டரை வந்து வெளிப்படுத்துறதுக்கு நேரம் இருக்கு. அதை வந்து போட்டு சொதப்பாம அத பயன்படுத்தியிருக்காங்க. அந்த ஸ்பேஸ் நல்லா பயன்படுத்தியிருக்காங்கன்னு பாக்குறேன். அதே மாதிரி இது பீரியட்ல நடக்கிறது. அப்ப அந்த பீரியட்ல ஏத்தாப்புல செட்டை கிரியேட் பண்ற காஸ்டியூம்ஸ், ப்ராப்ஸ், டயலாக்ஸ், கேமரா கலர் டோன்னு சாச்சுரேட் பண்ணிருக்க விதம் எல்லாமே ஓகே, நல்லா இருந்தது. போட்டு எவ்வளவு கதிர் அடிச்சுக்க முடியாது ப்ரோ. நான் எந்த இடத்துல நான் வரேன்னா,
கதிருக்கினியா நிறைய பேர் அந்த படத்துல நடிச்சிருக்காங்க. அது வந்து எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஒருத்தனுக்கு எனக்கு இப்ப கதிர் மேல வந்து இப்ப நம்ம அந்த பரியாரும் பருமாள் அந்த ஒரு படமே போதும், அவருக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்த படம் அது. அது இல்லாம இப்ப வந்து மாரி செல்வராஜ் டைரக்ஷன்ல பாத்தீங்கன்னா மஞ்சனத்தின்னு சொல்லிட்டு நம்ம இளையராஜா ஐயா தான் அந்த படத்துக்கு இசையமைக்கிறாரு. அந்த படம் இப்ப ஆரம்பிக்க போறாங்க சீக்கிரமா போயிட்டு இருக்கு. கதிர் வந்து மெயின் லீட் பண்றாரு. பிரியங்கா மோகனும் கயாடு லோகரும் வந்து ஃபீமேல் லீட்ஸ் அந்த படத்துல பண்றாங்க. ரொம்ப எதிர்பார்ப்பு ஏற்படுத்திருக்கு. ஆமா, இந்த ரீசெண்டா பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இதய முரளின்னு ஒரு படம் இப்ப 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஆமா, அந்த படத்தோட ப்ரமோஷன் வந்து கயாடு லோகர் வந்து இந்த படத்தை பத்தி சொல்லியிருந்தாங்க. சொல்லியிருந்தாங்க மீன்ஸ் அவங்க இந்த படத்துல ஒரு பார்ட்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த இதய முரளி படத்தோட ட்ரெய்லரும் நல்லா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒரு என்ன சொல்றது, ஆமா அது படத்தோட இயக்குனரும் தயாரிப்பாளரும் ஒரே ஆள் தான், ஆகாஷ் பாஸ்கர்னு சொல்லிட்டு. டான் பிக்சர்ஸ் இதுக்கு முன்னாடி வந்து அவரும் நடிச்சிருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு அவரும் நடிச்சிருக்காரு இந்த படத்துல. ட்ரெய்லர் பாக்குறப்பே ரொம்ப ஒரு கலர்ஃபுல்லா இருக்கு. இந்த நம்ம அந்த வினை தாண்டி வருவாயா அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ஃபாரின் லொகேஷனு, இங்க நம்ம சென்னை, அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. படம் நல்லா இருக்கும்னு நம்புவோம், பார்ப்போம். 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஓகே, நன்றி. தொடர்ந்து பேசுவோம். சினிமா சம்பந்தமான நிகழ்வுகளை வந்து தொடர்ந்து மக்களுக்காக அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை வந்து சினிமா ஏதாச்சும் ஒரு படத்தை எடுத்து பேசலாம், நிகழ்வு எடுத்து பேசலாம். அந்த மாதிரி வந்து தொடர்ந்து நம்ம பேசுவோம், பயணிப்போம். நன்றி.